செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்றார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்கிற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை. அவர் நான செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நான அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றாரு அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடிச்சவனை திருப்பி அடிச்சோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்கிற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனை கொடுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதையே